ஹலோ ஆல், இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது ஆர் இந்தியாவில் நீங்கள் இருக்கும்போது ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அதோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தேவையான லீகல் டாக்குமெண்ட்ஸில் வெரி ஃபர்ஸ்ட் ஒன், கம்பெனி நேமை டிசைட் பண்ணுறது. உங்கள் ப்ராடக்ட்டோ ஒரு உங்கள் சர்வீஸ்க்கோ எது சூட்டபுளாக இருக்கோ அந்த ஒரு நேமை நீங்கள் டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த நேமில் டொமைனை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் அண்ட் டொமைன் ப்ரொவைடர்ஸ் கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வெரி செகண்ட் ஒன்று பொறுத்தவரை, நீங்கள் கம்பெனி நேம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸ்க்கு யார் ஓனருங்கிறத டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மட்டும் தான் அதுக்கு ஓனராக இல்லை குரூப் ஆஃப் பார்ட்னர்ஸ் சேர்ந்து அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களாங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நீங்கள் கொடுக்குற டீடு மட்டும் தான் மாறும். நீங்கள் மட்டும் தான் ஓனர்னா பத்திரத்தில் உங்களோட நேம் மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே குரூப் ஆஃப் பார்ட்னர்ஸ்னா உங்கள் பிஸ்னஸில் அரௌண்ட் 2 பேர் இருந்தாலும் சரி 3 பேர் இருந்தாலும் சரி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பத்திரத்தை நார்மல் ஃபார்மேட்டில் கோர்ட்லையோ இல்லை லீகல் அட்வைசர்ட்டையோ கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கம்பெனி நேமை டிசைட் பண்ணிட்டீங்க. அண்ட் நம்பர் 2 பொறுத்தவரையும் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான் ஓனரா இல்லை குரூப் ஆஃப் பார்ட்னர்ஸ் சேர்ந்து ஒன்றா மேனேஜ் பண்ண போறீங்களாங்கிறத டிசைட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தேவையான டீடையும் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. நம்பர் 3 பொறுத்தவரையும் உங்கள் பிஸ்னஸோட பார்ட்னர்ஸ் 2 பேர் இருந்தாலும் சரி 4 பேர் இருந்தாலும் சரி அவரோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் ப்ராப்பர் அட்ரஸ் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பியை வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பை பொறுத்தவரையும் டீட் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டை பொறுத்தவரையும் அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பேன் கார்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இட் டேக் அரௌண்ட் 1 to 2 weeks டைம் எடுக்கும். ஒன்ஸ் பேன் கார்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு லீகல் அட்வைசரையோ ஒரு ஆடிட்டரையோ நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே ஜிஎஸ்டி அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஜிஎஸ்டியை நீங்களே ரிஜிஸ்டர் பண்றீங்க யாரும் உங்களோட ஆடிட்டர் வச்சு நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு காப்பி, பேன் கார்டு காப்பி அண்ட் டீடோட காப்பி, நீங்கள் ரெடி பண்ண பத்திரத்தோட காப்பி அண்ட் தென் ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸை பொறுத்தவரை உங்கள் ஷாப்லையோ ஆர் இல்லாட்டி உங்களை ஏதாவது ஒரு வீட்டில் அந்த ஓனர்கிட்ட நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பேன் கார்டு, ஜிஎஸ்டி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எம்எஸ்எம்இ அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். எம்எஸ்எம்இயை பொறுத்தவரையும் பேன் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி நீங்களே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.